ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். இந்த சம்மருக்காக டெய்லி ரொட்டீனாக எப்படி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேப்பிலையும் மஞ்சப்பொடியும் நம்ம டெய்லி ரொட்டீனில் இந்த ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக இந்த 3 மந்த்ஸ்க்கு இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் 3 மந்த்ஸ்க்கு இந்த ரொட்டீனை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், அப்புறம் வந்து இந்த ரெட் பம்ப்ஸ், அப்புறம் சிக்கன் பாக்ஸ், இந்த ஸ்கின் அலர்ஜிஸ், ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் வந்து நம்ம கண்டிப்பாக தடுக்க தான் முடியும். நம்மளால் வரதை வந்து தடுக்கிறதுக்கு தான் முடியும். அந்த தடுக்கக்கூடிய ரெமெடி தான் இது. ஸோ இந்த ரொட்டீனை வந்து நீங்கள் டெய்லி வச்சுக்கோங்க. இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு சம்மர் முடிகிற வரைக்கும் இதை டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதை தடுக்கலாம். அதுக்காக நான் ஒரு கொத்து, அதாவது அதில் ஒரு 30-40 இலை இருக்கிற மாதிரி வேப்பிலை எடுத்திருக்கேன். வேப்பிலையை ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில், பாத்திங் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 hour முன்னாடியே நல்லா எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதாவது 30-40 இலை இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் இதை போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா எப்போவுமே வந்து குளிக்கிற தண்ணி வந்து எந்த ஒரு சீசன்லேயும் வார்ம் வாட்டரில் இருக்கணும். ரொம்ப சில்லாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த தண்ணியில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் இறங்கணும் அப்படின்றதுக்காக கொதிக்கிற தண்ணியில் இந்த வேப்பிலையெல்லாம் உருவி போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் அந்த சூடு தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கலாம். நார்மலாக எப்படி நீங்கள் குளிக்க வைக்கிறீங்களோ சோப் வாஷ் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கடைசியில் இந்த நீம் வாட்டர் பாத் கொடுத்திங்கன்னா அந்த ஸ்கின்னில் அந்த நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும், மஞ்சத்தூளோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த மஞ்சத்தூளோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்கின்னில் இருக்கும். ஸோ அதோட எசன்ஸ் வந்து அப்படியே நம்ம குழந்தைங்க உடம்புல இருக்கிறனால அந்த ஒரு பேட் ஸ்மெல் வராது, அதுக்கு வேர்க்குரு வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும், அதாவது பொறுப்பு வரும், அதெல்லாம் கண்டிப்பாக வராது, தடுக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா டெய்லி இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தடுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து நல்லா வந்து ஒரு வார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கசக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஃபுல்லுமே இறங்கிடும். அதுக்கப்புறம் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு நார்மல் வாஷ் கொடுத்துருங்க. இது கண்டிப்பாக ஒரு டெய்லி ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் பண்ணலாம். இது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நம்ம இதை அவாய்டே பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் குட்டி ரேஷஸ் இந்த இடுக்குலலாம் வரும், கால் இடுக்கில், கழுத்துலலாம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ரெமடியை வச்சு ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வராது. ஸோ பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப நேச்சுரல் தான். ஸோ இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நமக்கு எல்லாமே வீட்லேயோ கிடைக்கிற மரத்துலேயோ கிடைக்கிறது தான் எல்லாமே. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.